கிட்ஸ் முதல் 90s கிட்ஸ் வரை அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கண்கவர் தின்பண்டமான பஞ்சு மிட்டாய் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் கேன்சர் நோயை உண்டு செய்யும் என்ற புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்த அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மெரினாவில் விற்பனை செய்த பஞ்சு மிட்டாயை ஆய்வு செய்த போது கைகளில் பஞ்சு மிட்டாயின் நிறம் ஒட்டியது. விசாரித்ததில் சென்னை பாரிஸில் வாங்கிய நிறமூட்டிகளை கொண்டு தாங்களே பஞ்சு மிட்டாய் உற்பத்தி செய்ததாக கூறினர். இதனையடுத்து அனைத்து பஞ்சு மிட்டாய்களையும் பறிமுதல் செய்து அதன் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். விற்பனை செய்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் விவரங்களை காவல்துறையினர் பெற்றுக்கொண்டனர். உணவுப் பொருட்கள் பார்ப்போரை கவர வேண்டும் என்பதற்காகவே தொழிற்கூடங்களில் பயன்படுத்தப்படும் ரோடமைன் பி எனப்படும் வேதிப்பொருட்களை உணவில் கலக்கின்றனர் என்றும் இது பார்ப்பதற்கு அழகான நிறத்தை கொடுக்கும், ஆனால் அதைவிட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தான கேன்சர் நோயை கொடுக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் ஆடட் பஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதை எல்லாமே சீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருள் அவங்க கலக்கிறாங்க என்னன்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ரிசல்ட்ஸை பொறுத்து தான் அது அன்சேஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% தடை விதிச்சிரும். அதில் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் வெறும் இது பண்ணுறாங்க. நம்ம பார்ப்போம் ஒயிட்டாக இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ணலாம், அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அது பயப்படலை. அது சக்கரை மாதிரி போட்டு தான் இது பண்ணுறாங்க, அது பயப்பட. இந்த மாதிரி கலர் ஆடட் பண்ணுறதுல தான் இந்த கலரிங் தான் நமக்கு ரொம்ப கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. மற்றபடி எல்லா ஆர்கனையும் அது பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தடை பண்ணுறோம். ஈவினிங்குள்ளே அது நம்ம தெரிஞ்சிடும் நம்ம தடை பண்ணுறோமா என்ன. ஒரு முறை அல்லது இருமுறை இது மாதிரியான நிறமூட்டிகள் கலந்த பஞ்சு மிட்டாய் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் சிறிய அளவிலான உடல் பாதிப்பு ஏற்படலாம். அதற்கான மருத்துவ சிகிச்சைகளும் உள்ளன. அதுவே தொடர்ந்து சாப்பிடும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், சமயங்களில் கேன்சர் நோயை கூட ஏற்படுத்தும் என்கின்றனர். இந்த இது இப்போ வேதிப்பொருள் இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டை. அந்த டை நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸை இது டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ வயிற்றுக்குள்ளே புண்ணு ஆரம்பிக்கும். புண்ணு ஆறாத புண்ணாக மாறும். ரணம் அப்படியே இருக்கும், தெரியாது, குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த ஆறாத புண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கேன்சராகவே மாறிவிடும். இப்போ நிறைய அதே தொடர்ச்சியாக சாப்பிட்றோம், குழந்தைங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுக்குறோம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னா அந்த கலர்ஸை உடம்புல ஃபுல்லாகவே உள்ளுக்கிற குடல் ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். ஸோ இதனால தான் பாதிக்கும். உடனே ஐயோ இப்போ சாப்பிட்டுட்டேன் அதனால் பாதிக்கும்னா பயப்பட வேண்டாம், ஒன்றுமே கிடையாது. இதுக்கும் ஐயா சாப்பிட்டாங்க இதேமாரி நிறையா சாப்பிட்டா கூட இதுக்கு ஆன்டிடோடும் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உடனே போய் இன்கேஸ் ஆஃப் எனி சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸை போய் அணுகலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உடனடியாக போயிட்டு இது மாதிரி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் என் உடம்புல இந்த மாற்றங்கள்லாம் எனக்கு தெரியுது, என்னால் வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லி கூட அதுக்கு ஆன்டிடோட் இருக்குது. அது பண்ணி கூட நம்ம உடனடியாக நம்ம உயிர் சேவ் பண்ணிக்கலாம். பஞ்சு மிட்டாய் மட்டுமல்லாமல் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், காய்கறிகளில் கூட நிறமூட்டிகள் கலக்கப்படுகிறது என்றும், எனவே நிறமூட்டிகள் இல்லாத உணவை தேர்ந்தெடுப்பதே சிறந்தது என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மாணிக்கம்.